குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவெளியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. பதஞ்சலி டிவி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான வணக்கம். நேயர்களே, சர்க்குரு சிரோபிக்ஷு நமது குருநாதர் அவர் நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய அற்புதங்கள் ஏராளம். சித்தர்கள் பொதுவாக கண்ணுக்கு தெரியாமல் இருப்பார்கள். அவர்களுடைய அற்புத லீலைகள் அப்படிங்கிறது நாம் அனுபவித்து பார்க்கும் பொழுது தான் நம்மளால் உணர முடியும். நான் குருவோட 1986லேருந்து 97 வரைக்கும் அவர்களுடைய இருந்து அவர்களுடைய அனுகிரகத்தை பெற்று ஒரு மாணாக்கனாக சீடனாக அவர்களோடு பயணிக்கக்கூடிய ஒரு பெரிய பாக்கியம் கிடைத்தது. அப்போ 1987 அந்த காலகட்டத்தில் நாங்கள் மதுரையில் இருக்கிறோம். மதுரையில் ஒரு ஜெயந்திபுரம் அப்படிங்கிற ஊரில் இருக்கிறோம். அந்த ஊரில் நாங்கள் இருக்கக்கூடிய காம்பவுண்டில் எங்களுக்கு எதிர்த்தாப்பில் ஒரு ராஜு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இல்லம். ஸோ அந்த இல்லத்தில் அவங்களுடைய சிஸ்டருக்கு ஏதோ ஒரு நெகட்டிவ் வேவ்ஸ் அவங்கள தாக்கி அவங்களுக்கு பேய் பிடித்து விட்டது அப்படின்னு அவங்கள அந்த உடம்பில் இருக்கிற பேயை நீக்குவதற்கு ஒவ்வொருத்தராக அந்த அம்மாவை பிடித்து முடியை பிடித்து உலுக்கி அது உடல் ரீதியாக பல துன்பங்களை கொடுக்குறாங்க. ஆனால் அந்த அம்மாவுக்கு அது உடலை விட்டு வெளியே போகலை. அதே ஆக்ரோஷத்திலே இருந்துக்கிட்டே இருக்குது. அப்போ தான் நாங்கள் குருவை சந்தித்த நேரம். அப்போ நாங்கள் அந்த குருவை ஞாயிற்றுக்கிழமை கோச்சடையில் பார்ப்போம். ஞாயிற்றுக்கிழமை கிளாஸுக்கு போவோம். அப்போ சுவாமிகிட்ட சொன்னோம், சாமி எங்கள் வீட்டுக்கு எதிர்த்தாப்பில் இந்த மாதிரி ஒரு வீட்டில் ஒருத்தருக்கு ஒரு பேய் பிடிச்சிருக்குன்னு ரொம்ப அவங்களை இம்சை பண்ணுறாங்க, நீங்கள் ஏதாவது கொஞ்சம் கருணை பண்ணணும் அப்படின்னா அவங்க அப்படியே கண்ணை மூடிட்டு சரி இன்றைக்கு மாலை வீட்டுக்கு வர்றேன் பார்க்கலாம் அப்படின்னாங்க. நம்ம குருநாதர் அஷ்டதஜபுஜ மகாலட்சுமி துர்காம்பிகை அப்படிங்கிறத ராஜகீழ்ப்பாக்கத்தில் இன்றைக்கு ஒரு பெரிய கோயிலாக இருக்குது. சுவாமியினுடைய கையால் தான் அந்த சிலையை பிரதிஷ்டை பண்ணாங்க. ஸோ அந்த அம்பாள் சுவாமி கண்ணை மூடி தியானம் பண்ணாங்கன்னா அந்த அம்பாளுடைய அனுக்கிரகம் அவங்களுக்கு பரிபூரணமாக இருக்கும். அந்த துர்க்கையுடைய படத்தை ஒரு சில இல்லத்துக்கு கொடுத்துருக்காங்க. எங்கள் இல்லத்துக்கும் அந்த துர்க்கை படத்தை கொடுத்துருக்காங்க, வீட்டில் வச்சுருக்கோம். ஸோ நாங்கள் எங்கள் வீட்டுக்கு எதிர்த்தாப்பில் இருக்க அந்த வீட்டுக்கு பார்க்க போகிறாங்க. அந்த அம்மா பார்க்க போகும்போது சுவாமி அந்த படத்தை எடுத்துகிட்டு வா அப்படின்னாங்க. நாங்கள் அந்த துர்க்கை படத்தை கொண்டு போனோம். அந்த அம்மா தலையெல்லாம் விரிச்சிட்டு பயங்கரமாக கத்திக்கிட்டு இருக்குது ஃபோர்ஸாக. சுவாமி போய் இந்த படத்தை அந்த அம்மா கையில் கொடுத்தாங்க. கொடுத்தவுடனே அந்த படத்தை எப்படியா பிடிச்சி அதை இழுத்து கீழே போட்டு உடைக்கிறதுக்கு பயங்கரமாக ட்ரை பண்ணுது. சுவாமி அப்படியே கையில் பிடிச்சிட்டு அந்த அம்பாள் ஃபேஸை மட்டும் பாரு அப்படின்னாங்க. ஒரு 10 செகண்டு தான், அப்படியே சாந்தமாகிட்டாங்க, அமைதியாகிட்டாங்க, எதுவுமே பண்ணல, கையெல்லாம் விட்டுட்டாங்க. அவங்க அப்படியே இந்த அம்பாளை காமிச்சிட்டு இந்த அம்பாளை நீ வணங்கு அப்படின்னாங்க. கையெடுத்து கும்பிட்டாங்க. அவங்களுடைய இயல்பு நிலைக்கு வந்துட்டாங்க. அந்த ஃபேஸ் எல்லாம் நார்மல் ஆயிடுச்சு. அப்புறம் அவங்களுக்கு கொஞ்சம் மஞ்சள் தண்ணி தலையில் தெளிச்சுட்டு அவங்கள உட்கார வச்சு இந்த படத்தை தாரேன், இந்த அம்பாளை வைத்து நீ வணங்கு, சரி அப்படின்ட்டாங்க. சாதாரண இயல்பு நிலைக்கு வந்துட்டாங்க. எவ்ரி வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை அந்த ராகு காலத்தில் அந்த அம்பாளை பூஜை பண்ணு அப்படின்னு எப்படி பூஜை பண்ணணும்னு சொல்லி கொடுத்தாங்க. அந்த அம்மா பூஜை பண்ணிகிட்டே இருந்தது. அது மட்டும் அல்ல, அந்த அம்மாள் எவ்வளவு பேய் பிடித்துன்னு எல்லாரும் சொன்னாங்களோ அவங்களுக்கு அந்த அன்னையினுடைய அருள் யாராவது பார்க்க வந்தாங்கன்னா ஏதாவது பிரச்சனை அப்படின்னா அந்த அம்மா அந்த நேரத்தில் கண்ணை மூடிட்டு டக்குன்னு சொல்லுவாங்க, அது நடந்துடும். அவங்களுடைய இயல்பு வாழ்க்கையும் சரியாகி விட்டது. எந்த பைசா வாங்கலை. நிறைய பேர் அந்த அம்மாவோட உடம்புலேருந்து பேய் எடுத்து விடுறேன் அப்படின்ட்டு ஏகப்பட்ட பரிகாரங்கள் பணங்கள் வாங்கிட்டு போனாங்க. ஸோ அந்த வீடு ஃபேமிலி எல்லாம் சுவாமியுடைய காலில் விழுந்து உங்களுக்கு என்ன செய்யணும், நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, அந்த அம்பாள் உங்களுக்கு அனுகிரகம் புரிஞ்சாச்சு, வளமாக இருங்க, நான் எதுவும் செய்யலை, எல்லாமே அம்பாளுடைய கருணை அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டாங்க. ஸோ இது எங்களுக்கு பார்ப்பதற்கு நாங்கள் நேரடியாக பார்த்தோம். அப்போ அந்த குருனுடைய உள்ளே இருக்கக்கூடிய அந்த அருள் சக்தி, அவங்களுடைய ஆற்றல், அவங்க அந்த தியானம் செய்யும் பொழுது அந்த அன்னையினுடைய அனுகிரகத்தை பெற்று அதை எந்த நேரத்தில் உபயோகப்படுத்தணுமோ அந்த நேரத்தில் மட்டும் உபயோகப்படுத்துவாங்க. உபயோகப்படுத்திட்டு அதை நான் தான் செய்தேன்னு சொல்ல மாட்டாங்க. அன்னையினுடைய அருள், தாயினுடைய அருள், பராசக்தியினுடைய அருள் அப்படின்னு இன்றைக்கு அந்த குடும்பம் சிறப்பாக இருக்கின்றது. இது நாம் கண்ணால் பார்த்த ஒரு நிகழ்வு. அதே மாதிரி சுவாமி ஒரு தடவை குருவாயூர் செல்லும் பொழுது எவ்ரி இயர் குருவாயூர் செல்வாங்க. அங்கே ஒரு காட்டுக்குள்ளே ஒரு பகவதி அம்மன் கோயில் இருக்குது. அப்போ சுவாமியோட ஒரு நண்பர் சென்றிருக்காரு, காரில் அழைச்சிட்டு போயிருக்காங்க. அவர் சுவாமி இன்றைக்கு நம்ம குருவாயூர்லாம் தரிசனம் பண்ணிட்டோம், இந்த காட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பகவதி அம்மனை பார்க்கணும் அப்படின்னாங்க. அப்போ சுவாமி சொல்கிறாங்க, இப்போ போகக்கூடிய நிலை இல்லைப்பா, அதுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தான் பூஜை நடக்கும், மற்றபடி நம்ம இந்த நேரத்தில் போய் நம்ம பார்க்க முடியாதுன்னு அவர் விடவே இல்லை. எப்படியாவது வெளியே நின்னாலும் நம்ம கும்பிட்டுறணும். சரி அப்படின்ட்டு அது உள்ளே போய் நடந்து போகணும், காட்டுக்குள்ளே நடந்து போகணும். ஒரே ஒரு பூஜாரி தான் அந்த குறிப்பிட்ட இடத்துல தான் பூஜை பண்ணுவார். காட்டுக்குள்ளே போகும்போதே எல்லோரும் கேட்குறாங்க, பூஜைலாம் முடிஞ்சிருச்சு, எங்கே போகிறீங்க அப்படின்னு. இல்லை, நாங்கள் அந்த வெளியே நின்று கும்பிட்டுட்டு வந்துடுறோம், ஜாக்கிரதையே போங்க அப்படின்னோடனே இவங்க அவரை அழைச்சிட்டே போகிறாங்க. உள்ளே போனால் அதே மாதிரி அந்த அம்பாள் கதவு பூட்டி இருக்கின்றது, பெரிய பூட்டு போட்டிருக்குது. ஒரு பாழடைந்த பழைய கோயில். அந்த கூட வந்தவர், என்ன சாமி இவ்வளோ தூரம் உள்ளுக்குள்ளே அந்த அம்பாளே தெரியலையே அப்படின்னோடனே சுவாமி அது முன்னாடி நின்றுட்டு அப்படியே கண்ணை மூடி தியானம் பண்ணுறாங்க. அந்த பூட்டு தானாக ஓப்பன் ஆயிடுச்சு. சாமி பூட்டு ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னாங்க. கதவை திறந்தாங்க, அம்பாளை கும்பிட்டாங்க. 2 பேரும் நல்லா மானசீகமாக கும்பிட்டாங்க. திருப்பியும் பூட்டிட்டு சரி வா அப்படின்ட்டு கூப்பிட்டு வந்துட்டாங்க.
அப்போ தன்னோடு வரக்கூடிய பக்தர் அவருக்கு ஒரு ஆசை, அந்த அம்பாள் உள்ள இருக்கக்கூடிய பகவதியை பார்க்கணும் அப்படின்னு. மகான்கள் நினைத்தால் எந்த நேரத்திலும் எதையுமே சாதிக்க முடியும். அதை அவங்க வெளியே நான் தான் இதை செய்தேன் அப்படின்னு சொல்லலை, ஓகே அப்படின்றாங்க. அதே மாதிரி நாங்கள் சுவாமிகளை சந்திக்கும் பொழுது சிலருக்கு உடல் ரீதியாக பிரச்சனை இருக்கும். ஒரு சின்ன குழந்தை, அந்த குழந்தைக்கு லூஸ் மோஷன் போக ஆரம்பிச்சு, கண்டினியூஸாக போக ஆரம்பிச்சிருச்சு. அதால் எழுந்திருக்கவே முடியல, அவ்வளோ சோர்ந்துருச்சு. இன்ஜெக்ஷன் போடுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க, அதுக்கு ஒரு இமிடியேட்டாக தீர்வு கிடைக்கல. அப்போ சுவாமிகிட்ட அழைச்சிட்டு வந்தாங்க. சுவாமி அப்படி பார்த்துட்டு விபூதி எடுத்து அந்த வயிற்றில் தடவிட்டு நெத்திலையும் விபூதி பூசி நமச்சிவாய் மந்திரத்தை அவங்களுடைய அந்த மந்திரத்தை சொல்லி சரியாக போகுண்டாங்க. குழந்தைக்கு டக்குன்னு நின்றுச்சு, லூஸ் மோஷன் நின்றுச்சு, நார்மல் டயட்டுக்கு வந்துருச்சு. நாங்கள் அதை பார்த்துட்டு ஓகே அப்படின்ட்டு சந்தோஷம் சாமின்ட்டு வந்துட்டோம். அடுத்த வாரம் பார்க்க போகும்போது சுவாமியினுடைய உடல் சோர்ந்து இருக்குது. என்ன நீங்கள் இவ்வளோ சோர்ந்து இருக்கிறேன்னு கேட்டோம். அவருக்கு ஸ்டாப் பண்ணிட்டப்பா, அந்த குழந்தையால் தாங்க முடியாது, அது விதிப்படி அதுக்கு இன்னும் ஒரு 3 நாட்கள் இருக்கணும்னு இருக்குது. அந்த 3 நாளுக்கும் அந்த உடம்புல அந்த நிலை இருந்துச்சுன்னா அதால் ரொம்ப பரிதவிக்கும். அதனால் அந்த வியாதியை நான் எடுத்துக்கொண்டேன். எனக்கு ஒரு 4 நாள் இருந்துச்சு லூஸ் மோஷன், இப்போ சரியாக போச்சு. அந்த 4 நாள் எனக்கு லூஸ் மோஷன் இருந்தனால உடல் கொஞ்சம் சோர்வாக இருக்குது அப்படின்னாங்க. அப்போ பிறருடைய கர்ம வினைகளையும் எடுக்கக்கூடிய ஆற்றல் மகான்களுக்கு உண்டு. அது யாருக்கு எடுப்பாங்க? குழந்தை பாவம் வருத்தப்படுது, நம்ம முன்னாடி கொண்டுட்டாங்க. அப்போ அந்த குழந்தை அனுபவிக்கக்கூடிய அந்த பதிவுகளை தான் எடுத்துக்கொண்டு அதை தன் உடலில் எடுத்து அந்த குழந்தைக்கு ஒரு ஆரோக்கியத்தை கொடுத்தார்கள். இது எங்கேயுமே விளம்பரப்படுத்துவதோ தன்னை பற்றி சொல்வதோ இதெல்லாம் நாங்கள் கூட இருந்த காரணத்தினால் அதை நாங்கள் உணர்ந்து கொண்டோம். அதே மாதிரி தான் எனது சகோதரி சிதம்பரலட்சுமி அப்படின்னு பேர். அவங்களுக்கு ஆஸ்மா சின்ன வயசுலேருந்தே உண்டு. அந்த ஆஸ்மானால் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா அவங்களால உட்கார்ந்து மூச்சே விட முடியாது, அவ்வளவு லீனாக இருப்பாங்க, எதுவுமே செய்ய முடியாது. எனது தாய்க்கு அந்த குழந்தைக்கு ஒரு வாழ்க்கையை அமைத்து கொடுக்கணுமே, அவள் கல்யாணம்லாம் ஆகலை, இவள் இவ்வளோ கஷ்டப்படுறாள அப்படின்ட்டு அந்த குருவை பார்த்து எங்கள் வீட்டுக்கு வார வாரம் சுவாமி வருவாங்க, எல்லாத்துக்கும் ப்ளஸ் பண்ணுவாங்க. அப்போ எங்கள் அம்மா அந்த சுவாமியை பார்த்துட்டு இந்த மாதிரி கடைசி பொண்ணு பாருங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறா, அவளால் உட்காரவே முடியல, அவளுக்கு ஒரு வாழ்க்கை அமையணும், கவலையப்படாதுங்க, அவள் வாழ்க்கை நல்லாயிருக்கும், திருமணம் ஆகி சிறப்பாக இருப்பாங்க அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணி விபூதி எடுத்து பூசினாங்க. அந்த பூசின கையோட அவளுடைய ஆஸ்மா அந்த அவ்வளவு எழுந்து நடக்க முடியாத நிலை மாறி இன்றைக்கு திருமணமாகி ஒரு குழந்தை, அந்த குழந்தை வேலை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அப்போ இதெல்லாம் டாக்டரால் கைவிடப்பட்ட பலவிதமான பிரச்சனைகள் உள்ள வியாதிகளையும் மகான்களுடைய பார்வை, அவங்களுடைய அந்த தீட்சை அப்படிங்கிறது நமக்கு நிச்சயமாக நல்லது செய்யக்கூடிய நிலை கிடைக்கும். அதே மாதிரி நாங்கள் இப்போ சுவாமி 8/11/1997 சமாதி நிலை அடைந்தார்கள். சமாதி ஆவதற்கு முன்பாகவே அழகர் கோயிலில் எந்த இடத்துல என்னுடைய சமாதி திருக்கோயிலை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த இடத்துல தான் கோயில் அமைக்கப்பட்டுள்ளது. சமாதி ஆனதுக்கப்புறம் அவங்களுடைய எழுச்சி 2 மடங்கு பன்மடங்காக இருக்கும். ஏன்னா அவங்களோட ஸ்தூல சரீரத்தோடு இருந்து அவர்கள் நமக்கு ஆசீர்வாதம் பண்ணுறது ஒரு நிலை. எப்போ சமாதி நிலைக்கு சென்றார்களோ அப்போ அவங்களுடைய பிளெஸ்ஸிங்ஸ் மிக அற்புதமாக இருக்கும். அதற்கப்புறம் ஒவ்வொரு வருடம் குரு பூஜை நடத்திக்கிட்டே வருவோம். சென்னையில் நாங்கள் அதே மாதிரி 94 குரு பூஜை நடத்திட்டே வரோம். காட்டுப்பாக்கத்தில் ஒரு குரு பூஜை நடக்க போகுது. நாளைக்கு குரு பூஜை. சுவாமி அப்போ சமாதி நிலை அடைஞ்சிட்ருக்காங்க. அவங்களுடைய திருவுருவ படத்தை வைத்து நாங்கள் வருடம் குரு பூஜை நடத்துகிறோம். அந்த முதல் குரு பூஜை நடத்தும் போது அன்றைக்கு காலையில் இரவுலேருந்து மழை கொட்டுன்னு கொட்டுது, யாருமே வர முடியாது, அந்த அளவுக்கு மழை பெய்யுது. நாங்கள் எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டோம். மறுநாள் காலையில் குரு பூஜை நடக்கணும். நாங்கள் அப்போ காட்டுப்பாக்கத்தில் இருக்கிறோம். காட்டுப்பாக்கத்தில் காலையில் ஒரு 5:30 மணிக்கு அந்த காட்டுப்பாக்கம் பகுதியை அதை சுற்றி இருக்கக்கூடிய போரூர் வரைக்கும் எந்த மழை எதுவுமே கிடையாது. வரக்கூடிய பக்தர்கள் எல்லோரும் வந்துட்டாங்க. அந்த குரு பூஜையில் அட்டன் பண்ணிட்டாங்க. குரு பூஜை சிறப்பாக நடந்து முடிந்தது. குரு பூஜை நடந்து கொண்டு இருக்கும் பொழுது மயிலாப்பூரெல்லாம் பார்த்திங்கன்னா அடையார், மயிலாப்பூர் எல்லா பகுதியிலையும் மழை கொட்டுன்னு கொட்டுது. எங்கள் இடத்துல ஆரம்பித்து விழா முடித்து அந்த எல்லாத்தையும் வைண்டப் பண்ண தெரியும். அந்த பகுதியில் மழையே இல்லை. எல்லாமே சிறப்பாக முடிஞ்சு எல்லாரும் அன்னதானம் சாப்பிட்டு குரு பிரசாதம் வாங்கிட்டு அவரவர்கள் இல்லத்துக்கு சென்று அடுத்த கட்டம் ஒரு 1/2 hourல காட்டுப்பாக்கம் முழுக்க மழை அப்படி கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. அப்போ அந்த குருவுக்கு நான் செய்கின்ற பூஜை அவர் பார்த்துக்கிடுவார். எங்கள் உள்ளத்தில் எங்களுக்கு நன்றாக ஒரு நம்பிக்கை உண்டு. குருவுக்காக நம்ம பூஜை நடத்துகிறோம், இது சிறப்பாக நடத்தக்கூடிய நிலை அவருக்கு உண்டு. அப்போ இயற்கையை மழையாக இருக்கலாம், வெயிலாக இருக்கலாம், அவங்க நினைத்தாங்கன்னா அதை தடுத்தாட்கொள்ளக்கூடிய ஆற்றல் அவர்களுக்கு உண்டு. இன்றைக்குமே ஓம் சர்க்குரு சீரோபிக்ஷுவே சரணம் அப்படின்னு அந்த மந்திரத்தை உச்சரிக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான பல லட்சக்கணக்கான குடும்பங்கள் சுவாமியை நேரில் பார்க்கல, ஆனால் அவர்களுடைய மந்திரத்தை நம்ம பதஞ்சலி மகரிஷி யோகாலயம்
ட்ரஸ்டின் மூலமாக ஒவ்வொரு வாரம் புதிதாக வருவார்கள். அவர்களுக்கு இந்த குருவை பற்றி சொல்லுவோம். அந்த சொன்ன உடனே அவங்க வீட்டில் போய் இந்த பயிற்சிகளை பண்ணிவிட்டு, சார் இன்றைக்கு காலையில் 4 மணிக்கு எனக்கு அந்த குருனுடைய தரிசனம் கிடைத்தது, இங்கே எந்த திருமேனியில் இருக்காங்களோ இதே மாதிரி ஒயிட் அண்ட் ஒயிட்டில் வந்து எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் செய்தாங்க, ஏன்னா ஆசீர்வாதம் பண்ணதுக்கப்புறம் என் உடலெல்லாம் நல்லா இருக்குது, மனசெல்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு இன்றைக்கும் வந்து சொல்லி கொண்டிருக்கின்றார்கள். அப்போ இன்றைக்குமே அவர்கள் அருவுருவமாக இருந்து யாரெல்லாம் அந்த குருவை வணங்குகின்றார்களோ அவர்களுக்கு அந்த அனுக்கிரகத்தை புரிந்து கொண்டே இருக்கின்றார்கள். இது மாதிரி நிறைய விஷயங்கள் வாழ்க்கையில் நடந்து கொண்டே இருக்கின்றது. இன்னும் வரக்கூடிய பகுதிகளில் அதை பற்றி சிந்திப்போம். நன்றி, வணக்கம்.